வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முட்டைக்கோஸும் கடலைப்பருப்பும் போட்டு நல்லா காரமாக ஒரு மசாலா செய்கிறேன். சாம்பார், ரசம் இல்லை திருநெல்வேலி சொதி செய்யும்போது இந்த மசாலா செய்தால் ரெண்டும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டைக்கோஸ் 3 கப் அளவுக்கு, ரொம்ப பொடிசாக வெட்டணும்னு இல்லை. பொடிசாக வெட்டின வெங்காயம், தக்காளி ரெண்டுமே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 120 ml, குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். பருப்பு குழையக்கூடாது. ஒரு பேனில் 2லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை சேர்க்கலாம். அடுத்து முட்டைக்கோஸ், அதோட வேக வச்ச கடலைப்பருப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, நான் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டான்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்க்குறேன். கடலைப்பருப்போட வேக வச்ச தண்ணி ஒரு 1/4 கப்பு சேர்த்துருக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நல்லா கலந்துட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 1 நிமிஷத்தில் அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு முட்டைக்கோஸும் ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கும். இதுக்கப்புறம் மூடி போட வேண்டாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் கூட வச்சுட்டு அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் போதும். முட்டைக்கோஸும் கடலைப்பருப்பும் சேர்ந்து நல்ல ப்ரௌன் கலருக்கு மாறி வரணும். அடியில் லேசாக பிடிக்கும். அதனால் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அடிக்கடி விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மசாலா இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். ரெண்டுலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் பூ. இன்றைக்கி எங்கிட்ட மல்லி இலை இல்லாதனால நான் இதில் சேர்க்கலை. நீங்கள் இந்த முட்டைக்கோஸ் மசாலா செய்யும்போது கடைசியில் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் என்றைக்காவது சாம்பார், ரசம், சொதி செய்யும்போது இந்த மசாலாவும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள்.